ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம். பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.3 மேற் சிந்தனை கணக்குகள். 12வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறாங்க? ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாள்களுக்கு போதுமானதாக உள்ளது. 80 பேருக்கு 60ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் உணவு எத்தனை நாள்களுக்கு போதுமாக இருக்கும்? பாருங்கள், இங்கே நபர்களின் எண்ணிக்கை, அதுக்கப்புறம் உணவுப் பொருள் இருக்கும் நாட்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்தது 80 நபருக்கு 60 நாள். அப்போ இங்கே 80, இங்கே 60. அடுத்தது பாருங்கள், 10 நாளுக்கு அப்புறம் பின்னர் 20 நபர்கள் குறையிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது 10 நாட்களுக்கு பின் இருக்கும் உணவு நபர்கள் 80 பேர். உணவில் 10 நாள் குறைஞ்சுன்னா அப்போது 60 கழித்தல் 10னா 50. அதுக்கப்புறம் 20 பேர் வந்து சேர்றாங்கன்னா இதில் 20 எங்கே கூட்டிடணும். அப்போது 20 பேர் இணைந்தால் மீதம் உணவு போதுமான நாட்கள் நபர்கள். அப்போ இதில் 20 நீங்கள் கூட்டணும். அப்போ 80 கூட்டல் 20 = 100. இதுதான் நம்ம எக்ஸ், இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது 80, இது 50, இது 100, இது எக்ஸ். இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது பார்த்திங்கன்னா எதிர் விகிதத்தில் வரும். ஏன்னா நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உணவு குறைவான நாட்களுக்கு தான் வரும். எனவே இது எதிர் விகிதம். இப்போ எனவே இது எதிர் விகிதத்தில் உள்ளது. அப்போ எதிர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? x1 y1 = x2 y2. அப்போ x1 பார்த்திங்கன்னா 80 பெருக்கல் y1 50 = இது x2 100 பெருக்கல் இது எக்ஸு. அப்போது எக்ஸு இங்கே 100 பாருங்கள் பெருக்கல் இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா? அப்போ 80 பெருக்கல் 50/100 = எக்ஸு. 1 50 50, 2 50 100, 1 2 2 42, 80. அப்போ 40 = 80. அப்போது அந்த உணவு பார்த்திங்கன்னா 40 நாளுக்கு தான் வரும். அப்போது மீதி உணவு பயன்படுத்த வேண்டிய நாட்கள் கொஷினில் பார்த்திங்கன்னா 50 நாளுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 50 நாள். ஆனால் உணவு போதுமானதாக இருக்கும் நாட்கள் 40 நாளுக்கு தான். அதனால் 40. அப்போது உணவு பற்றாக்குறையான நாட்கள் பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறையான
நாட்கள் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இது கழிக்கணும். அப்போ 50 கழித்தல் 40னா 10 நாட்கள். அப்போது தேர்ஃபோர் 20 நபர்கள் சேர்ந்தால் 10 நாட்களுக்கான உணவு தட்டுப்பாடு வரும். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். இது 12வது ஆன்சர்.